ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காட்டுமன்னார் கோவில ஏன் திருமாவளவன் விட்டு கொடுக்கணும், அது மாத்திரம் இல்லாம ஏன் இயக்குனர் ரஞ்சித் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றத பல விஷயங்கள் பல வீடியோக்கள் வெளியே வந்தாலும் இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, இது தவறான விஷயம், இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பாஜகவின் கைக்கூலி ஆயிட்டாரு, பாஜகவுக்கு துணை போயிட்டாரு, சனாதனத்தை உள்ள கொண்டு வராரு, இப்படியான பல விமர்சனங்கள் அவதூறுகள் அவர் மேல முன்வைக்கப்படுது. உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய கணவருடைய இறப்புக்கு நீதி வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க தேர்தல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. எம்எல்ஏவாயிட்டா நம்முடைய குரல் வலிமை இன்னும் அதிகமா ஒலிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க தேர்தலுக்கே வராங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்களுக்கு வலு சேர்க்கிற விதமா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு நானும் ஒரு விதத்துல குரல் கொடுத்தேன். அதை வலு சேர்க்கிற விதமா தான் என்னுடைய ஆதரவு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு கண்டி ஒட்டு மொத்தமா நான் அதிமுக ஆதரிக்கிறேன், பாஜக ஆதரிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இந்த பக்கம் நகர்ந்தா திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில நிக்கிறனாரு, ஏன் அந்த தொகுதி தலித் அரசியலுக்கு போகணும், திருமாவளவனுக்கு அரசியல் போதம் வந்துருச்சுப்பா, அவர் பாத்தீங்கன்னா அதிகார போதம் வந்துருச்சு, இப்படியான பல விமர்சனங்கள் இருந்தது. ஆனா இருந்தாலும் பல விமர்சனங்களை தள்ளி வைத்துட்டு தலித் தலைவர்களுக்கு அந்த போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுமன்னார் கோயில காங்கிரஸ்ல இருக்கிற தலித் தலைவர்களுக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணாரு, ஒதுக்குறாரு. அப்ப எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, ஏன் விடுதலை சிறுத்தைகள் இல்லையா, ஏன் விடுதலை சிறுத்தைகளை நிப்பாட்டிருக்கலாமே, ஏன் மத்த தலைவர்கள் நிப்பாட்டிருக்கலாமே, காங்கிரஸை மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலித் தலைவர் குடும்பத்திலிருந்து வந்த வாரிசுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த தலித் தலைவர் இதே தலித் சமுதாயத்துக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு, அதுக்கு நன்றி செலுத்துற விதமா நான் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு காரணத்தை அவர் அழுத்தம் திருத்தமா வைத்தாலும் தலித் அரசியல் பேசுறவங்க மேல இப்படியான விமர்சனங்களையும் அவதூறுகளையும் பரப்பி தலித் அரசியலே பேசக்கூடாது அப்படின்னு மூடி மறைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க எழுது. எது பேசினாலும் எந்த அவதூறு பேசினாலும் தலித்துகளுக்காக ஓங்கி குரல் கொடுக்கறதுல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பா ரஞ்சித் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இப்படியான காரியங்களை ஈடுபடுறாங்க. இதை பத்தியோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.